ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட்டு vlog பார்க்க போகிறோம். எனக்கு இந்த vlog போடணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ஆனால் இன்னைக்கு பாலா வந்து பாண்டிக்கு வரான். ஸோ அதனால் சரி அவன் கூட ஊர் சுற்ற போகிறோமே, அப்படியே ஒரு vlog-ஆக பண்ணலாம் அப்படின்றாங்க. வெயில் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை, செம்ம வெயிலாக இருக்குது. அப்போ நம்ம வெளியே போனோம்னா ப்ரிப்பேர்டாக போகணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணுன்றது ஒரு சின்ன லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மாஸ்க், ஹெட்ஃபோன், அப்புறம் மைக்கு. போன வீடியோவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பேட்ரி போட வேண்டியிருக்கும்னு. இப்பயும் பேட்ரி காலி, அவனை கூப்பிட்டு போய் பேட்ரி வாங்கணும். அப்புறம் மோர், வெயில் அதிகமாக இருக்குல்ல அதுக்கு. அப்புறம் என் வாட்ச். சரி ஓகே போகலாம். இது பார்த்தீங்கன்னா என் ரூமில் இருக்க செடி ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், இது ரொம்ப நாள் கழிச்சு தான் பூக்கும், அதுவும் செத்து போன மாதிரி ஆகிட்டு உள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பூக்கும் அப்படின்னு சொன்னார். கிளம்புவோம். நம்ம கிளம்பிட்டோம். எனக்கு முதல்ல வெளியே இந்த வெயிலில் போகிறது பெரிய விரும்பாது இல்லை. ஆனாலும் நம்ம ஏன் போகிறோம்னா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் பாலாஜி வெயிட் பண்ண சொன்னேன். எங்கே இருக்கான்னு தெரியல, ஃபோன் பண்ணணும். நான் இந்த vlog பிளான் பண்ணணும்னு சொன்னேன்ல, இந்த vlog-ஓட ஐடியா கொடுத்ததே இவர் தான். இப்போ பாலாஜி வந்துட்டாரு. ஊர் சுத்தது, ஊர் பொறுக்க போகிறோம் இவனும் நானும். சரி, ஹீஸ் பாலாஜி, நான் மனோஜ், அண்ட் யூ ஆர் வெல்கம் டு ஜீரோ ஹேட்ரட். ஓகே, உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், மோர் காலி பண்ணி வச்சுக்கிறது. போகலாம். நான் போறேன், எனக்கு வேணாம். இப்போ நம்ம மைக்கு அந்த பேட்டரி வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். பேட்டரி வாங்கிட்டு அந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். அப்புறம் சொல்லுங்க. சிக்கிட்டு இருக்கு, நான் எப்போ மைக் எடுக்கிறேன் பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். பேசு. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ ஹலோ. 10th என்ன மார்க்? 10th எவ்வளோ மார்க்? புரியுது. நான் அதை சொல்லி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா மார்க்கெட் வந்திருக்கோம். எதுக்குன்னா பாலாஜி போன எங்கள் அம்மாவுடைய சேனலில் போட்டிருந்தோம், அதாவது ஜாலி தமிழ் சேனலில் போட்டிருந்தோம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து புளிஜாம் இருக்கும், நான் சாப்பிட்டதே இல்லை மச்சான் அப்படின்னு சொன்னான். ஸோ அதெல்லாம் எங்கே விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். என்ன மச்சான், போகலாமா? ஓகே, போகலாம். முன்னால நான் வரேன், பின்னால நீ வர, எல்லாமே கூடி வரேன். அவங்க கடையில் பார்த்தோம், அந்த கடையில் இல்லையா, நம்ம வேறு கடை போய் கிடப்போம். அதுக்கு முன்னாடி புளிஜாம் இருக்காக்கா? சரமா வரதா? அது தனியாக தர மாட்டாங்க, இது ஃபுல்லாக தான் தருவாங்க. 20 ரூபா. ஓகே, வாங்குறியா? விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். ஓகே, நாங்கள் இப்போ புளிஜாம் வாங்கிட்டோம். அப்புறம் இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நிறைய கடை இருக்குது, ஆனால் எதுவுமே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ அந்த புளிஜாம் வந்து பாலாஜிக்கு வாங்கி கொடுத்தாச்சு. பாலாஜி அது வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லிட்டோம். ஆமாம்,
போன vlogல என்கிட்ட பெட்டில் தோத்தல அது கிஃப்ட்டுங்க 50 ரூபாயில நீ என்ன வேணா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன். ஓகே வாங்கிடலாம். இப்போ என்ன எனக்கு கிஃப்ட்னா எனக்கு தெரியாம வாங்குறதுடா என்ன அப்படியா? சரி தெரியுமா? உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது என் கைக்கு வரணும். பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்குறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறோம். இம்ம நேரம் நம்ம கொஞ்சம் ஊர் சுத்தத்தில் சுற்றிட்டோம். இப்போ நம்ம நேராக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிடலாம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும். முக்கியமான ஒரு டெபிலிட்டி வந்து ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தாச்சு. இங்கே நிலான்ற ஒரு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கோம். அவளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். அதாவது இட்ஸ் லைக் டெபிள்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் டெபிள் தான். இதை அவள் பாப்பா பார்த்துட்டு உன் மூஞ்ச பேப்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்படி அவள் ஃப்ரெண்டு இது எல்லாமே இது நீ நிலா, நீ இதை வந்து நான் இப்போ வந்து காட்ட மாட்டேன், எடிட் பண்ணிட்டு காட்டுவேன். ஆனால் இது எதுவுமே நான் பேசலை, எல்லாமே பாலாஜியோடைய வேர்ட்ஸ். சரி வாங்க போகலாம். சார் பொண்ணுங்களா எப்படி தான் போஸ்ட் கொடுக்கீங்க? நம்ம பாதி மூஞ்சம் மறைச்சிக்கிறாங்களா? கவனிச்சு அதுவும் ஃபில்டர் இல்லாமல் ஃபோட்டோவே போட மாட்டுறாங்க. போ நீ போ, தட்டு தட்டு கதவை தட்டு. ஐயே பானிபூரிக்கார வந்திருக்காமா. என்னங்கடா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஆமா, ஓ மிஸ்டர் பிளாக் இருக்கிறவரே, எந்த பக்கம்? இல்ல அவன் பானிபூரி வைக்கணுமா, அதுக்காக உன்னை ஃபன் பண்ண சொல்லி. ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் நல்லா பார்க்குறேன். ஃபண்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? யா ஐ அம் குட். மிஸ் நிலா. வீடியோ பாக்குறீங்களா? எடிட்ல தூக்கிடுவேனே. நீ தூக்குடி. தூக்கு. ஓகே, பாத்தீங்களா உட்கார்றதுக்கு தலகாணி கொடுத்தா. கொடுத்ததை வாங்கக்கூடாது. நான் எதை வேணா வாங்குவாங்க. அவனடி இந்த மச்சான் கரெக்ட்ல கம்மிதான். பாலாஜி தான் ஜாலியா இருக்கான். நிறைய புது புது பெண்களிடம் தொடர்புகள் கிடைச்சிருக்கு. தெளிவா சொல்லு, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கா, தொடர்புகள் கிடைச்சிருக்கா? ஓ தேங்க்ஸ் மச்சா. மாமச்சிதரே. ஆமாமா. சரி ஓகே, பாய் சிஸ்டர். பாய். பாலாஜி வா தப்பிச்சிடுவோம். என்னடே? ஓகே, நம்மளை காப்பாற்றியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷன்டா? நம்ம இவளுக்கு பத்திரிக்கை வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பிரபான்ற என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவனுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம். லொக்கேஷன் எங்கன்னு தெரில, ஃபோன் பண்ணி கேட்கணும். வச்சா ஃபோன் பண்ணி கேளு. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். அவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர் அவருக்கு தான் இப்போ பத்திரிக்கை வைக்கலான்னு போகிறோம். சரி வாங்க போகலாம். தம்பி தவறாக இருந்தால் தவறிவிட பார்ப்பாரா இல்லையா? லெஃப்டா காலி கிரவுண்டு தான்டா இருக்கு. சார் எப்படி இருக்கீங்க? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி? எல்லாமே நல்லா தான் போகுது. சில நேரங்களில் பின்னர் நாங்கள் இவ்வளோ நேரம் ஆகும்லாம் எதிர்பார்க்கல. நிலா வீட்டில் ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டோம் பேசிட்டு. பெர்லின் சார் வீட்டில் அங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் போயிடுச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு என் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும். மணி தெரியுதா?
சார் தலைகளை தெரியுதா 6:25 3:30 ஆரம்பித்தோம். 3:30 நான் வந்து கூப்பிட வந்தேன். மணி 6 ஆகுது. 3 மணி நேரமாக என்ன கழிக்கணும். ஓகே, இவன் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாச்சு. இங்கேயே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்துட்டோம். ஒருத்தங்க ஒரு இன்னும் 1 hour கிட்ட பேசிட்டு இருந்தோமா, அதுலேயே டைம் போனதே தெரில. இப்போ நம்ம இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் போகலாம். பாய். பல இடம் சுற்றி கத்தி உள்வரின் மாதிரி இருக்குண்டா பாரு. நல்ல இடத்துல சுற்றிட்டு போயிட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு நல்லா கதை பேசிட்டு. திஸ் இஸ் மை செல்ல தம்பி. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் உட்காந்து ரொம்ப நேரம் கதத்தி கொண்டு இருந்ததுனால டைம் போயிடுச்சு. நம்ம நாளைக்கும் இன்னும் ஒரு 2 பேர் கொடுக்க வேண்டிய இருக்கு. இந்த பாலாஜி தான் உட்காந்துருக்கான். பாலாஜி ஒரு ஆய் சொல்லு. அக்கா கல்யாணம் வந்துங்க. கண்டிப்பா வந்து ஓகே, ஒரு எத்தனை பேருக்கு வச்சுருக்கோம்? 3 பேருக்கு வைக்கிறதுக்கு 3 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஆச்சு. இல்லை ஆயிருக்காது. ஒருத்தவங்களையும் பார்த்து ஒருத்தி சென்னையில் இருக்கா, ஒருத்தரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு. ஸோ அதனாலேயே ஒருத்தவங்ககிட்டயும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டோம். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தனை காலேஜ் மெட், இவனுக்கு என் ஸ்கூல்லேருந்து என் கூட படித்தவன். ஸோ அவங்க என்னை போயிட்டு இப்போ நம்ம பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ சுரேஷ் கிட்ட பத்திரிக்கையை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நாளைக்கு சென்ட் ஆஃப் தான். பாலாஜி பஸ்ஸில் ஏறி அனுப்பிச்சு விட போகிறோம். அவ்வளோதான். பாய். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். அவ்வளோ பத்திரிக்கைலாம் வச்சு முடிச்சாச்சு. சரி, இப்போ கிளம்பலாமா? வெள்ளையாக தெரியும். அவ்வளோ வெள்ளையாகிட்டோமா? இல்லை, நீங்க நினைக்கலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவன் ஜோக்கர் தான். எங்க வரே இறங்க இறங்கு. மேடம் இந்த சைடு வந்தால் வரமாட்டாங்க. அதுவே அந்த சைடு போனால் வந்து அதுக்கு ஒரு எப்படி இருக்கீங்க? ராகுலுங்க ராகுல் தான் ஊருக்கு போயிருக்காங்க. சொல்லவே இல்லை. எப்போ போனா? அவர் போய் 2 நாள் ஆகுது. ஃபோன் பண்ண. ஓகே, இவனும் வீட்டில் இல்லையா, பட் ஆனால் அம்மா இருந்தாங்க. அவன் டூருக்கு போயிருக்கானா. ஸோ அம்மாகிட்ட கொடுத்துட்டோம். ஓகே, இதோட vlog முடியுது. பாலாஜி நம்ம பஸ்ஸில் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா, அவன் கிஃப்டே கொடுக்கலையே.